ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இதுவரைக்கும் ஆர்டர் பண்ணாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது. என்னதான் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி ஓகே, நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண போல உங்களுக்கே தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்தி எடுத்தாச்சு, ஓப்பன் பண்ணலாமா? எப்படி வந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியலைங்க. சரி ஓகே, எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. வந்துரு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லு. இதுதான் அந்த ப்ராடக்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிங்க. இது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா இன்றைக்கி வந்து வாங்கின செடி வந்து பார்த்திங்கன்னா ஹேக்டஸ் வாங்கியிருக்கோம். ஹேக்டஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தாழை வகைங்க. கத்தாழை வகை இந்த ஜீப்ரா கத்தாழை அந்த மாதிரி ரகம் தான். இது ஆலுவேரா மாதிரி தான் உள்ளது. லீஃப்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படியே வந்து ஒயிட் கலர் கலந்து இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலந்து வந்து அந்த ஜீப்ராக்கு அந்த கோட் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஜீப்ரா இதுன்னு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் கூட பியாமல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் தான் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் இல்லை. பரவாயில்லைங்க. பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று போகிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து போட்டு வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்து வாங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியாமல் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோத் பண்ணலாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை மாதிரியே தான் வந்து வரும். அதை வந்து நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் பெருக்கலாம். இது ரேட் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 330 ரூபாங்க. சின்னதாக இருக்குது, ஆனால் 330 ரூபா அதிகம் தான் கொஞ்சம் ரேட்டு. ஹேக்டஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு குறைஞ்சி இருக்காது. சிலது 200 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ் வந்து அதாவது ரிவ்யூ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சரியில்லை அந்த மாதிரி நிறையா வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபா சம்திங் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூவும் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆர்டர் வந்து பண்ணிடலாம். நம்மளுக்கு பேக்கேஜ் வந்து ஏன்னா செடியை ஒன்று உயிர் உள்ளதை வந்து வாங்குகிறோம். அது பிஞ்சிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து அதை எதுவும் செய்ய முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து பக்கத்தில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கத்தாழை. இது ஜீப்ரா கத்தாழை அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. ஜீப்ரா அந்த இது ஹேக்டஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த தண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வரது தான் இதில் ஹைலைட்டு. வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் அழகாக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்த ஒயிட் கலர் கலந்து வந்து வரும். நல்ல கண்டிஷனில் தான் வந்துருக்கு. குவாலிட்டினா சூப்பராக தான் இருக்குது. சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பிளான்ட்டை வந்து பாருங்கள், நல்லா இருக்குல்ல. சரி ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த இருக்குது பாருங்க, இந்த இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து சைடு வரும்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து வச்சு வந்து ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணலாம். நம்ம கத்தாழை வீட்டில் வளர்ப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுவும் வரும். என்ன இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வரும். ஏதாவது இந்த முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அழகாக வந்து வச்சுருப்பாங்க. அதுனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு நான் உரிச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உரிச்சாச்சு. இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தண்டுனா உடையாமல் இருக்கிறதுக்காக தான் தந்திருக்காங்க. சூப்பருங்க. எத்தனை கத்தாழை பக்கத்தில், நான் கூட கண் இருக்காதோன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, பாருங்கள் கண் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 2 3 4 1 2 3 4 இருக்குங்க. பரவாயில்ல. இதை வந்து நம்ம வந்து வச்சு பெருக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணை வந்து அழகாக வந்து ஈஸியாக க்ரோத் பண்ணிடலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. இது வந்து அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்குது, அதாவது வைக்கிறதுக்காக அப்படியே இருக்குங்க. அதாவது உரம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து வைக்கிறது மேட்டர் இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து மண்ணில் வந்து வச்சாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக க்ரோத் ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீப்ரா கத்தாழை வந்து பிடிச்சிருக்கா? இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. சின்னதாக தான் இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு வந்து வளரும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் வந்து இந்த மாதிரி வந்து கத்தாழை விடுற மாதிரியே தான் விடும். அதை நம்ம வந்து பர்டிகுலராக கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து எடுத்து பேரண்ட்லேருந்து எடுத்து நம்ம தனியாக வந்து வச்சோம் அப்படின்னா அதுவும் அழகாக வந்து வளரும். இந்த ஒன்றை வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கினா போதும், இதை வச்சு ஏகப்பட்டது நம்ம வந்து பிரிக்கிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வளர்க்க முடியாது. இது வந்து ஒரு பேருக்கு தான் சின்னதாக தந்திருக்காங்க. இதை வந்து சின்னதில் வளர்ந்துருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து இதில் வச்சு தந்திருக்காங்க, அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது தொட்டியில் வந்து வச்சு வளர்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேக்டஸ் நான் ஆர்டர் வந்து பண்ணுவேன் இனிமேல். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.